இருக்கும் விஎஸ்சி பி அணியினரும் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் லெப்பை குடியிருப்பு அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து எஸ்கேசி சிவசுப்பிரமணியபுரம் அணியினரும் டிடிடிஏ ஹைஸ்கூல் யாக்கோபுரம் அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக இந்த ஆட்டம் முடிவடைந்தவுடன் காமராஜர் நற்பணி மன்ற நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். களக்காடு 9 சமுகை 7. சாலையின் இருபுறமாக நிற்கும் வாகனங்களை உடனடியாக நண்பர்கள் அப்புறப்படுத்தி மேற்கு புறமாக உங்களுக்கான பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது. டைம் அவுட் ஃபார் களக்காடு அணியினர். களக்காடு 9 சமுகை 7. ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் துணை பொருளாளர் மிஸ்டர் ரிச்சர்ட் எங்கிருந்தாலும் உடனடியாக பள்ளி மைதானம் வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார். அடுத்த ஆட இருக்கும் பிஎஸ்சி பி அணியினரும் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் லெப்பை குடியிருப்பு அணியினரும் அதனைத் தொடர்ந்து எஸ்கேசி சிவசுப்பிரமணியபுரம் அணியினரும் டிடிடிஏ ஹைஸ்கூல் யாக்கோபுரம் அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். That right. Do or die. சமுகை தென்றல். கடைசி 5 நிமிட ஆட்டம். இரு அணிகளின் கவனத்திற்கு கடைசி 5 நிமிட ஆட்டம். இது டூ ஆர் டை, வாழ்வா சாவா. புள்ளிகள் பெற வேண்டும். முன்னாள் தலைவர் திரு விக்டர் ஜோயல் அவர்கள் பள்ளி மைதானம் மறுபடி அன்பான வைக்கப்படுகிறார்கள். களக்காடு 11 சமுகை 7. அருமையான டோட்டல். முன்னாள் தலைவர் திரு விக்டர் ஜோயல் அவர்கள் களக்காடு 15 பள்ளி மைதானம் மறுபடி சமுகை 7. அடுத்த ஆடருக்கும் பிஏசிபி அணியினரும் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் லெப்பை குடியிருப்பு அணியினரும் சமுகை 8 களக்காடு 15 இடவசதி செய்யப்பட்டுள்ளது. கடைசி 4 நிமிட ஆட்டம். இரு அணிகளின் கவனத்திற்கு கடைசி 4 நிமிட ஆட்டம். பெண்களுக்காக கிழக்கு மற்றும் வடக்கு புறமாக இடவசதி செய்யப்பட்டுள்ளது. களக்காடு 15 நண்பர்கள் சமுகை 8 உங்களுக்கான இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த ஆடருக்கும் யாருக்கும் இடங்கள் வராதபடி நீங்கள் அனைவரும் உடனடியாக உங்களது இருக்கைகளில் வந்து அமர்ந்து விழாவினை கண்டுகொள்ளும். சமுகை 9 களக்காடு 15 கடைசி 3 நிமிட ஆட்டம். இரு அணிகளின் கவனத்திற்கு கடைசி 3 நிமிட ஆட்டம். களக்காடு 15 சமுகை 9. அடுத்த ஆடருக்கும் விஎஸ்சி பி அணியினரும் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப்
லெப்டை குடியிருப்பு அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு கொண்டிருக்கும் பலவூர் காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு சமூக 9 மனமார்ந்த நன்றி. களக்காடு 15 பலவூர் காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு ஜெயின் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்டம் முடித்தவுடன் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மன்ற நிர்வாகிகளுக்கு ஜெயின் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். நன்கொடை வழங்கியவர்களுக்கு மட்டும். களக்காடு 15 சமகை 9. அடுத்த ஆர்டருக்கும் பிஎஸ்சி பி அணியினரும் சிவந்தி ஸ்போர்ட் கிளப் லெப்பை குடியிருப்பு அணியினரும் உடனடியாக மைதானத்தின் முன்பு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆட்டம் முடிவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆர்டருக்கும் கடைசி 2 நிமிட ஆட்டம். இரு அணிகளின் கவனத்திற்கு கடைசி 2 நிமிட ஆட்டம். That right. Do or die. வாழ்வா சாவா. சுரேஷ் ஏமாந்துறது நல்ல ஏமாத்தவனே ஃபேக் வைப்பான். மாட்டிக்கொண்டார். சமூகை 10 களக்காடு. களக்காடு 15 சமூகை 10. அடுத்த ஆர்டருக்கும் இரு அணியினரும் மைதானம் முன்பு வந்து கேட்டுக்கொள்கிறோம். 11-15 சமூகை 11. கடைசி 1 நிமிட ஆட்டம். களக்காடு 15 வெற்றி புள்ளிகளும் சமூகை 11 வெற்றி புள்ளிகளும். அடுத்த ஆர்டருக்கும் பிஎஸ்சி பி அணியினரும் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் லெப்பை குடியிருப்பு அணியினரும் உடனடியாக மைதானம் முன்பு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். 15-11 களக்காடு 15 அவர்கள் உடனடியாக பள்ளி மைதானம் வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறார். இங்கே பாருங்கண்ணா இடையில ஆஃப் பண்ணி தான் எடுத்தேன். அப்படியே 8 நிமிஷம் கூட எவ்வளோ நேரம் வருது பாருண்ணா. இல்லை நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்லுதேன்னா வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எடுக்கான்னு பார்த்தேண்ணா. அப்படி எடுத்தேன் ஒரு 2 ஐடி அவ்வளோதான். ஒரு ரைடா 12-15 15-12 சமூகை 12 களக்காடு 15.